ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். நிஷாவுக்கு செம கோவத்தில் அதிரடியாக செமையாக ஆதி ஆப்பு வைக்கிறாங்க. செம மாதம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஆதியை பத்திரமா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க நிஷா. அதுக்கப்புறமா பேச ஆரம்பிக்கிறாங்க ஆதி நிஷா கிட்ட. ஆதி பேச பேச இந்த பக்கம் நிஷாவுக்கு செம ஆப்பு ஆகி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆதி பாரதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில் எதெல்லாம் நான் மறந்தேனோ அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கரெக்டாக ஞாபகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறப்ப, அவங்க சொந்த ஊர் என்ன அப்படின்னு கேட்டியா ஆதி அப்படின்னு கேட்குறப்ப, ஏதோ ஒரு பக்கத்தில் சொன்னாங்க, சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த பக்கம் தாத்தா சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க மதுரை பக்கத்தில் இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்கிறப்ப, ஓ மதுரை பக்கத்தில் இருந்தா அப்படின்னு சொல்கிறப்ப தாத்தா சொன்னோன்னே, சரி பரவாயில்ல நிச்சயமாக அது பாரதியாக இருக்காது அப்படின்னு இவனோட ஒய்ஃபாக இருக்காதுன்னு நம்பிக்கையில் நிம்மதியாக இருக்காங்க நிஷா. அந்த சமயத்தில் தாத்தா கிட்ட ஆதி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் ஏதோ தப்பாக சொல்கிறீங்க, அவங்க மதுரை பக்கம்லாம் கிடையாது, அவங்க காஞ்சிபுரம் சைடு அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் நிஷாவுக்கு ஆதி காஞ்சிபுரம்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போடுது. என்ன ஆச்சு, காஞ்சிபுரத்துலேருந்து வந்தாங்களா, எங்கே அப்படின்னு, யார் அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்கிறப்ப, ஆதி ஏன் என்ன ஆச்சு நிஷா, வெறும் காஞ்சிபுரம்னு பேர் தான் சொன்னேன், அதுக்குள்ளே அவங்க பேர் என்ன ஆச்சு எப்படி அப்படின்னு ஏன் இத்தனை கேள்வி கேட்குற, ஏன் காஞ்சிபுரத்தில் உனக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஆதி கேட்டோன்னே, இந்த பக்கம் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு நிஷா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அப்புறமா ஆதி பேசுகிறாங்க, அவங்கள எனக்கு முன்கூட்டியே தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா எப்படி சொல்கிற ஆதி அப்படிங்கிறப்ப, இல்லை என் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களுமே அவங்க பக்கத்தில் கூடவே இருந்து பார்த்து என்கிட்ட சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் நிச்சயமாக அவ்வளோதான் இருப்பா, அவங்களுக்கு குழந்தை ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம் அந்த பொண்ணுக்கு பேர் கூட தமிழ்னு சொன்னாங்க, ஒரு 6-7 வயசு இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க நிஷா. ஆக மொத்தத்தில் என்னோடய வீட்டு அட்ரஸை நீ தேடி கண்டுபிடிச்சி ஆதியை நேரில் பார்க்குற அளவுக்கு வந்துட்டியா, உன்னைய இவ்வளோ அசால்ட்டாக நான் நினச்சது ரொம்ப தப்பாக போச்சு, இதுக்கப்புறமும் உன்னை விட்டு வச்சா எனக்கு தான் பிரச்சனை, நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு பதிலே சொல்ல முடியாமல் ஆகிடும், இனிமேல் நீ உன்னை பாரதி உன்னை நான் ரொம்ப அலட்சியமாக எடை போட்டுட்டேன், அதுதான் நான் செஞ்ச தப்பு, ஆதியை பார்த்து நேரில் பேசுகிற அளவுக்கு அவன் மனசை கலக்கிறல்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இவ்வளோ நாள் நான் உன்னை விட்டு வச்சதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருக்கும் ஃபோன் பண்ணி அதிரடியாக ஏதோ ஒரு விஷயத்தை ஆளுங்களை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நிஷா. இந்த மாதிரி பாரதின்னு ஒரு பொண்ணு இருக்கால, அவள் ஃபோட்டோ உனக்கு அனுப்பி விட்றேன், அவளுக்கு இனிமேல் எங்களோட வாழ்க்கையில் ஆதியோட வாழ்க்கையில் மறுபடியும் வரவே முடியாத அளவுக்கு அதிரடியாக அவளை ஒரு மிரட்டி விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, மற்ற எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு காசை மட்டும் அனுப்பி விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசி முடிச்சிடுறாங்க நிஷா. அந்த சமயத்தில் தான் இங்கே பாரதி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம என்ன பண்ணுறது, ஆதிக்கு ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம கூட இருந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, நம்ம ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லதுன்னு அவங்க பங்குக்கு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தமிழ் நிச்சயமாக அப்பா நம்மளை தேடி வருவாருமா, அவருக்கு இப்போயே நம்ம யாருன்னு தெரியாதப்போ இவ்வளோ பாசத்தோடு இருக்காங்கல்ல, அந்த பாசமே நம்மளை சேர்த்து வைக்கும்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஆண்டாளுக்கு ஆதரவாக தர்மலிங்கம் மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா இங்கே பாருங்கள், உங்களால் வீட்டை விட்டு துரத்துனதுக்கப்புறமும் நீங்கள் மறுபடியும் முதலேருந்தே பிரச்சனை பண்ணுறதுக்காக இங்கேயும் வந்துட்டிங்களா, ஏன் உங்கள் பொண்ணு நல்லாவே சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஏன் ஒரு நாள் கூட நினைக்கவே மாட்டேங்கிறீங்கிற மாதிரி லக்ஷ்மி அம்மா சத்தம் போடுறப்ப, இங்கே பாரு நீயும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், என் பொண்ணுக்காக பேசுகிறதுக்கு நான் மட்டும்தானே இருக்கேன், நீ எப்போவுமே உன் மாப்பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், ஆனால் நான் அப்படி கிடையாது, எப்போவுமே என் பொண்ணுக்கு தான் பேசுவேன், அவள் எந்த முடிவு எடுத்தாலும் சரியாக தான் இருக்கும்னு நான் நம்புறவன் நான் அப்படிங்கிறாங்க. அதோட முடியுது எபிசோடு.